என்னாச்சுன்னே தெரியலையே. அந்த கிட்னாப்பர் கிஃப்ட திறந்து பார்த்தானான்னு தெரியலையே. அக்னிய வலம் வர கூப்பிடுறாங்க. நீங்க எனக்கு குட் லக் சொல்ல மாட்டீங்களா? ஆர்த்தி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சவாலை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு தடவை எல்லாம் சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது ஆர்த்தி. எந்த சக்தியாலையும் முடியாது. இங்க பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாம் சரியாயிடும். ஆர்த்தி, அந்த கிட்னாப்பருக்கு நான் அனுப்பி வச்சிருக்கிற கிஃப்ட் கெமிக்கல் தடவின கிரிக்கெட் பால். அந்த கிஃப்டை யார் பிரிச்சாலும் சரி, உடனே அவங்க கலர் மாறிடும். ஐ மீன், நீல கலரா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த கிட்னாப்பரை நம்ம பிடிச்சிடலாம். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்தது ஆகணும் ஆர்த்தி. நம்ம அருணை கடத்திட்டு போனவன் நம்ம கண் முன்னாடியே நிப்பான். மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, உண்மையை விட பெருசு வேற எதுவும் இல்லைன்னு. அந்த உண்மைக்கு முன்னாடி எந்த சக்தியும் ஜெயிக்காத. நம்ம ரெண்டு பேரோட காதலும் உண்மைனா அந்த கடவுள் நமக்கு நிச்சயம் துணையா இருப்பாரு. நீங்களே பார்த்துட்டு இருங்க ஆர்த்தி, அந்த கிட்னாப்பரால நம்மளை எதுவும் செய்ய முடியாது. என்னோட நம்பிக்கை, என்னோட சக்தி எல்லாமே நீங்க தாங்க. நீங்க எல்லாமே எனக்கு. ஒரு வாழ்க்கையே இல்ல. இல்ல ஆர்த்தி, உங்களோட வாழ்க்கை அழிய நான் விட மாட்டேன். நீங்க என்னை விட்டு பிரிச்சு போக்கவும் விட மாட்டேன். நீங்க என்னை விட்டு போனாலும் எப்பவுமே என்னோட மனசுல இருப்பீங்க. ஒரு நிமிஷம். இதை வாங்கிக்கங்க. இது உங்களுக்கு, அப்புறம் இது எனக்கு. ப்ளூடூத் டிவைஸா? ஆமா, அந்த கிட்னாப்பரை பத்தி நமக்கு எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் நம்ம ரெண்டு பேரும் அதை ரொம்ப ஈஸியா ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ணா, அண்ணா அப்பா கூப்பிடுறாங்க. நேரம் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டாங்க. அண்ணா, இந்த யோசனை இப்படியே விட்டுருங்க. நீங்க ஆர்த்தியை விட்டு போயிடாதீங்கண்ணா. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ். பிரதீப்,
அப்பா உன்னை ராஜேஷை கூட்டிட்டு வர சொல்லி தானே அனுப்புனாரு. போலாமா? அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு. வா பிரதீப். கடவுளே, எங்களுக்கு புது அம்மா வேண்டவே வேண்டாம். நாங்க எங்க ஆர்த்தி அம்மா கூடவே இருக்கோம். ஆமா கடவுளே, அவங்க ரொம்ப நல்லவங்க. எங்களை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க ஸ்டெப் மம்மி மாதிரியே இல்ல. ப்ளீஸ் கடவுளே, நாங்க அவங்க கூடவே இருக்கணும் ப்ளீஸ். இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல? இப்படி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. தான் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பொண்டாட்டியே கைய பிடிச்சு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறா. தன்னோட புருஷனை இப்படி தாரவாத்து கொடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உன்னோட இந்த வேதனையையும் துன்பத்தையும் நான் வேணா கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு பாக்குறேன். என்ன பண்றது? நானும் ஒரு பொண்ணு தானே. இன்னொரு பொண்ணு கஷ்டத்தை பார்க்க முடியல. உன்னோட துன்பத்தை குறைக்க நான் உனக்கு உதவி பண்ணலன்னா வேற யாரும் பண்ணுவாங்க ஆர்த்தி. சீக்கிரம் வா ராஜேஷ் கண்ணா, எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வாப்பா. அம்மா, நாங்க அந்த கடவுள் கிட்ட சொல்லிட்டோம், நீங்க தான் எங்க அம்மான்னு. நாங்க உங்க கூட தான் இருப்போம்மா. எங்களுக்கு புது அம்மாலாம் வேண்டாம். அந்த கடவுளும் எங்க பிரேயரை கேட்பாரு. நா 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 நா, நா 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 நா. இங்க இருக்கிறவங்களோட முகத்துல எந்த மாற்றமும் தெரியல. அருணை கிட்னாப் பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. என் குடும்பத்தை சேர்ந்தவங்க நிச்சயமா இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. பங்கஜனா எங்க போனாரு? அவர் ஆளையே காணோம். ஆர்த்தி, பங்கஜனா இங்க இல்லங்க. அவருக்கு என் மேல கோவம் இருந்தாலும் அவர் நிச்சயமா இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாரு. ஆர்த்தி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னால, நம்ம நடத்துற இந்த போராட்டத்துல சொந்த பந்தத்தை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. ஆர்த்தி, நம்ம கிட்ட இப்ப டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரம் போய் பங்கஜனா எங்க இருக்காருன்னு பாருங்க. ஹலோ.
விஜி, இந்த மாதிரி நிலைமையில நான் மண்டபத்துக்குள்ள வர முடியாது. இந்த நிலைமையிலனா அப்படின்னா அந்த அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பங்கஜ் அண்ணாவை தாக்கிடுச்சா என்ன? என்ன விஷயங்க? இதெல்லாம் நான் எப்படி போன்ல சொல்ல முடியும்? கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வா. ஆ, என்னோட டென்ஷனை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரி சரி, நான் வந்துட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன கோலங்க இது? உங்க ஷர்ட்டோட பட்டன் எப்படிங்க இருந்தது? அது நல்ல வேளை நீங்க என்ன இங்க வர சொன்னீங்க. வந்திருக்கோங்க முன்னாடி. கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலையே. சந்தோஷமா பார்க்க வேண்டியது கூட சந்தேகப்பட வச்சுட்டாரு. நான் என்ன செய்ய பார்த்தேன்? நான் போய் உங்களுக்கு வேற ஷர்ட் எடுத்துட்டு வரேன், சரியா? சரி. என்னாச்சு அர்த்தி? என்னங்க, பங்கஜ் அத்தா அருணை கடத்தல. நாம அவரை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. அப்படின்னா வேற யாரா இருக்கும்? இந்தாங்க, இத வாங்கிக்கங்க. அக்னி குண்டத்துல போடுங்க. ஓம் ஸ்ரீ நவேத்யம் கலசம் சமர்ப்பியாமி. இப்போ கல்யாண பொண்ணை கூட்டிட்டு வாங்க. पवित्रो पवित्रा वा सर्वावस्थांगत्वपि वा या पुंडरीकाक्षौ सा वहमा वयंतरा शुचिः. பிரீத்தி, பிரீத்தி இந்த நேரத்துல எங்க போறா? கடவுளே, நான் நினைக்கிறது தப்பா இருக்கணும். பிரீத்தி நில்லு.
என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னால இத பார்க்க முடியலக்கா. ராஜேஷ் அத்தா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால சகிச்சுக்க முடியல. அந்த கடவுள் மேல கோபம் தான் வருது. உண்மையா நேசிக்கிறவங்கள அந்த கடவுள் ஏன் இந்த அளவுக்கு சோதிக்கிறாருக்கா? எதை பத்தியும் கவலைப்படாத பிரீத்தி, எல்லாம் சரியாயிடும். அந்த கடவுள் என்னையும் ராஜேஷையும் கண்டிப்பா பிரிக்க மாட்டாரு. நீ கவலைப்படாம இரு. இப்போ நீங்க உங்க கையை நீட்டுங்க. ரெண்டு பேர் கையையும் ஒண்ணா வைங்க.